ஹாய் ஆல், இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் தக்காளி பாயில் பண்ணி அதை மசிச்சு வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பாயில் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, அது மிஸ் பண்ணிட்டேன். அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொதி வந்தவுடனே, ஒரு கொதி வந்தவுடனே வெண்டைக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.